பக்தனாக விரும்புபவன் சொர்க்கத்தை அடைவது போன்ற ஆசைகளையும் மற்ற எல்லா ஆசைகளையும் ஆரம்பத்திலேயே விட்டுவிட வேண்டும். சொர்க்கம் என்பது இங்குள்ள இடங்கள் போல்தான். இன்னும் சற்று நன்றாக இருக்கலாம், அவ்வளவுதான். இங்கு நமக்கு சில துன்பங்களும் சில இன்பங்களும் உள்ளன. அங்கே ஒருவேளை துன்பம் குறைந்தும் இன்பம் கூடியும் இருக்கலாம். ஆனால் இங்கே இருப்பதை விட அங்கே அதிக ஞான ஒளி கிடையாது. அங்கே நாம் நமது நற்செயல்களின் பலனை அனுபவிக்க மட்டுமே முடியும். கிறிஸ்தவ கருத்துப்படி சொர்க்கம் என்பது இன்பம் மண்டி கிடக்கின்ற ஓர் இடம். அது கடவுளின் இடத்தை நிரப்ப முடியுமா என்ன? இத்தகைய ஆசைகள் அனைத்தையும் எப்படி விலக்குவது என்பதுதான் கேள்வி. இந்த ஆசைகளே நம்மை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. நாம் ஆசை தலைகளுக்கு கட்டுப்பட்ட அடிமைகள். ஆசைகளால் ஆட்டி வைக்கப்படுகின்ற பொம்மைகள். ஆசைகளின் கைகளில் உள்ள வெறும் விளையாட்டுப் பொருட்கள். நம் உடலை ஏதாவது வீழ்த்தி விடுமோ என்று அதை தொடர்ந்து பாதுகாக்கிறோம். அதன் காரணமாக எப்போதும் பயந்து கொண்டே வாழ்கிறோம். பயத்தின் காரணமாக மான் தினமும் ஏறக்குறைய 60-70 மைல் ஓடுவதாக நான் படித்திருக்கிறேன். பல மைல்கள் ஓடும். பின்னர் எங்கேயாவது நின்று எதையாவது தின்னும். அந்த மானை விட இழிந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். மானுக்கு சிறிதாவது ஓய்வு உண்டு, நமக்கு அது கூட கிடையாது. மேய்வதற்கு போதிய புல் கிடைத்தால் அது திருப்தி அடைந்து விடுகிறது. ஆனால் நாமோ நாளுக்கு நாள் தேவைகளை பெருக்கிக் கொண்டே போகிறோம். தேவைகளை அதிகரித்து கொண்டே போவது நமக்கு ஒரு மோசமான பழக்கமாகவே ஆகிவிட்டது. நாம் இயற்கைக்கு மாறாக வாழ்கிறோம். நிலை குலைந்து விட்டோம். எனவே இயற்கையான எதுவுமே நமக்கு திருப்தி அளிப்பதில்லை. இயற்கைக்கு முரணான கிளர்ச்சி. இயற்கையோடு இயையாத உணவு, நீர், சூழ்நிலை, வாழ்வு என்று இயற்கையோடு இயைபின்றியே எப்போதும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். காற்றை நாமே முதலில் நஞ்சாக்கி பிறகு அதை சுவாசிக்கிறோம். பயத்தை எடுத்துக்கொண்டால் நம் வாழ்க்கை பயங்களின் தொகுப்பை தவிர வேறு என்ன? மானுக்கு புலி, ஓநாய் போன்ற விலங்குகளிடமிருந்து ஏற்படும் பயம் ஒன்றுதான் உள்ளது. ஆனால் மனிதனோ பிரபஞ்சம் முழுவதையும் கண்டு பயப்படுகிறான். இதிலிருந்து எப்படி நம்மை விடுவித்துக் கொள்வது என்பதுதான் கேள்வி. பயநோக்குவாதிகள் கடவுள், மறு உலகம் என்பது பற்றியெல்லாம் பேசாதீர்கள், அவற்றை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது, நாம் உலகில் இன்பமாக வாழ்வோம் என்று கூறுகின்றனர். அப்படி வாழ முடியுமானால் முதலில் அதை செய்பவன் நானாகத்தான் இருப்பேன். ஆனால் உலகம் அதற்கு நம்மை அனுமதிக்காது. நீங்கள் இயற்கையின் அடிமைகளாக இருக்கும் வரை உங்களால் எப்படி இன்பமாக வாழ முடியும்? எவ்வளவுக்கு எவ்வளவு போராடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிக்கிக் கொள்கிறீர்கள். இத்தனை ஆண்டுகளுக்கு எத்தனை என்று எனக்கு தெரியாது என்றெல்லாம் திட்டம் வகுக்கிறீர்கள். ஆனால் இறுதியில் ஒவ்வொரு திட்டமும் தோல்வியடைந்து கொண்டே போகிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு பழைய உலகத்தில் மக்களின் தேவைகள் மிக செலவாக இருந்தன. கூட்டல் விகிதத்தில் அவர்களது அறிவு வளர்ந்தபோது தேவைகள் பெருக்கல் விகிதத்தில் வளர்ந்தன. நாம் முக்தி பெற்றால், ஏன் குறைந்தபட்சம் சொர்க்கத்தை அடைந்தால் கூட நமது ஆசைகள் நிறைவேறிவிடுமென நினைக்கிறோம். எனவே சொர்க்கத்திற்கு போக விரும்புகிறோம். என்ன ஒரு தணியாத வேட்கை! எப்போதும் ஏதாவது ஒன்று வேண்டும். வேண்டும். ஏழையாக இருந்தால் பணம் வேண்டும். பணம் வந்துவிட்டால் சமுதாய அந்தஸ்து வேண்டும். அதுவும் வந்துவிட்டால் வேறு ஏதோ ஒன்று வேண்டும். அதற்கு பிறகு இன்னும் ஏதாவது தேவைப்படுகிறது. இதற்கு முடிவு என்பதே கிடையாது. இந்த வேட்கையை எப்படி தணிப்பது? சொர்க்கத்திற்கு சென்றால் அது நமக்குள்ள ஆசையை இன்னும் அதிகமாக்கவே செய்கிறது. ஏழை பணக்காரனானால் அது அவனது ஆசைகளை தணிப்பதில்லை. மாறாக தீயில் வெண்ணெயிட்டால் அதன் பிரகாசமான சுடர் மேலும் கொழுந்து விட்டெறிவது போல் அவனது ஆசைகள் ஓங்கி வளர்கின்றன. சொர்க்கத்திற்கு செல்வது என்பது பெரிய பணக்காரனாவது போன்றதுதான். அங்கே ஆசைகள் மேலும் மேலும் அதிகரிக்கின்றன. சொர்க்கத்தில் வாழும் தேவர்கள் மனிதர்களைப் போலவே ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதையே உலகின் பல்வேறு மத நூல்களிலும் படிக்கிறோம். அவர்கள் அங்கே எப்போதும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்பதில்லை.
சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பது இன்ப நுகர்ச்சிக்காகவே அல்லவா? இதை விட்டுவிட வேண்டும். சொர்க்கத்திற்கு போக நினைப்பது மிக சிறிய ஆசை, மிகவும் இழிவான ஆசை. நான் கோடீஸ்வரனாகி மக்கள் மீது ஆணை செலுத்துவேன் என்று நினைப்பதை போன்றதே இது. இத்தகைய சொர்க்கங்கள் பல உள்ளன. ஆனால் அவற்றின் மூலம் ஆன்மீகம், அன்பு இவற்றின் வாசலின் உள்ளே புகும் உரிமை உங்களுக்கு கிடைக்காது. சுவாமி விவேகானந்தரின் பக்தி யோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு பல்வேறு சின்னங்கள். பிரதீகம், பிரதிமா என்ற 2 சமஸ்கிருத சொற்கள் உள்ளன. பிரதீகம் என்றால் நோக்கி வருவது, நெருங்கி வருவது. எல்லா மதங்களிலுமே வழிபாட்டில் பல படிகளை பார்க்கிறீர்கள். அமெரிக்க நாட்டிலும் சிலர் மகான்களின் திருவுருவங்களை வழிபடுகிறார்கள். சிலர் குறிப்பிட்ட உருவங்களையும் சின்னங்களையும் வழிபடுகிறார்கள். வேறு சிலர் மனிதர்களை விட உயர்ந்த ஆவிகளை வழிபடுகிறார்கள். ஆவி வழிபாட்டில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை வேகமாக பெருகி வருகிறது. அத்தகையோர் அமெரிக்காவில் சுமார் 80 லட்சம் பேர் இருப்பதாக நான் படித்தேன். இன்னும் சற்று உயர்ந்த நிலையில் உள்ள தேவதைகளையும் தெய்வங்களையும் வழிபடுபவர்களும் உண்டு. பக்தியோகம் இந்த பல படித்தரங்களில் உள்ள வழிபாடுகள் எதையும் கண்டிக்கவில்லை. ஆனால் இவை எல்லாவற்றையும் பிரதீகம் என்ற பிரிவில் அடக்கிவிடுகிறது. இவையெல்லாம் பிரதீக வழிபாடு. இவர்கள் இறைவனை வழிபடவில்லை. ஆனால் இறைநிலைக்கு அருகில் உள்ளதான பிரதீகத்தை வழிபடுகிறார்கள். இவற்றின் வழியாக இறைவனை அடைய முயல்கிறார்கள். இந்த பிரதீக வழிபாடு நமக்கு முக்தி தந்து நம்மை சுதந்திரர்கள் ஆக்காது. எந்த பொருட்களுக்காக அவற்றை வழிபடுகிறோமோ அவற்றை மட்டுமே தர முடியும். எடுத்துக்காட்டாக, இறந்து போன தன் முன்னோர்களையோ நண்பர்களையோ ஒருவன் வழிபட்டால் ஒருவேளை சில சக்திகளோ சில செய்திகளோ அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடும். வழிபடப்படுகின்ற அவர்களிடமிருந்து கிடைக்கும் அன்பளிப்பே வித்தியை, அதாவது விசேஷ ஞானம். ஆனால் நமது மிக உயர்ந்த லட்சியமான முக்தி என்பது ஆண்டவனை வழிபடுவதன் மூலம் மட்டுமே கிடைக்க முடியும். வேதங்களை விளக்கும்போது சில கீழை நாட்டு அறிஞர்கள் சகுனக் கடவுளை கூட ஒரு பிரதீகமாக கருதுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. சகுனக் கடவுளை பிரதீகம் என்று கருத இடம் உண்டு. ஆனால் பிரதீகம் என்பது சகுன கடவுளும் அல்ல, நிர்குண கடவுளும் அல்ல. அதை இறைவனாக வழிபட முடியாது. எனவே தெய்வங்கள், முன்னோர்கள், மகான்கள், ஆவிகள் என்று பல்வேறு பிரதீகங்களை வழிபடுவதால் முக்தி பெறலாம் என்று நினைத்தால் அது பெரும் தவறாகும். மிஞ்சி போனால் அவர்களுடைய உதவியால் சில சக்திகளை பெறலாம். ஆனால் இறைவனால் தான் முக்தி தர முடியும். முக்தி தர இயலாதவை என்பதற்காக அவற்றை நாம் கண்டிக்க வேண்டியதில்லை. அந்த வழிபாடும் சில பலன்களை கொடுக்கவே செய்கிறது. இவற்றை விட உயர்ந்த எதையும் அறிந்து கொள்ள இயலாத மனிதன் இந்த பிரதீக வழிபாட்டின் மூலம் சிறிது சக்தியை பெறலாம், சிறிது மகிழ்ச்சியை எய்தலாம். ஆனால் நீண்ட நாள் அனுபவித்த பிறகு முக்தி பெறும் தகுதி அவனுக்கு வரும்போது அவன் தானாகவே இந்த பிரதீகங்களை விட்டு விடுவான். இந்த பல்வேறு பிரதீகங்களுள் மிகவும் பரவலாக உள்ளது நண்பர்களின் ஆவியை வழிபடுவதே. நட்பு மக்களின் இயல்பிலேயே வேரூன்றி உள்ளது. எனவே நண்பர்கள் இறந்தாலும் நாம் அவர்களை மீண்டும் காண விரும்புகிறோம். அவர்களுடைய தூல உருவங்களோடு நாம் ஒட்டிக்கொள்கிறோம். அவர்கள் உயிருடன் இருக்கும்போதே அவர்களின் உடல் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அறவே மறந்து விடுகிறோம். அவர்கள் இறந்த பின் அவர்கள் ஒரே நிலையிலேயே இருப்பார்கள். அவர்களை அப்படியே பார்ப்போம் என்று நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, கையவனான ஒரு நண்பனோ மகனோ எனக்கு இருந்திருப்பான். அவன் இறந்து விட்டானால் அவனைப் போல் இந்த உலகத்திலே ஒரு மகானை பார்க்க முடியாதென்று எண்ண தலைப்படுகிறோம். என்னை பொறுத்தவரை அவன் ஒரு தெய்வமாகவே ஆகிவிடுகிறான். குழந்தை இறந்தால் இந்தியாவில் சிலர் அதை எரிக்காமல் புதைக்கிறார்கள். புதைத்த இடத்தில் ஒரு கோவிலை எழுப்புகிறார்கள். அந்த சிறிய குழந்தை அங்கே கடவுளாகி விடுகிறது. மதத்தின் இத்தகைய ஓர் அம்சம் எல்லா நாடுகளிலும் மிக பரவலாக இருக்கிறது. இதுதான் எல்லா மதங்களுடையவும் ஆரம்பம் என்று கருதும் தத்துவ ஆசிரியர்களும் இல்லாமல் இல்லை.